ஒரு காலை பொழுதில் ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோடு ஆற்றங்கரை ஓரமாக அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த துறவியிடம் ஒரு சீடர் இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். குருவே, கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு நண்பராகவும் இருக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும்? அவரிடத்திலே நாம் மண்டியிட்டு ஏன் மன்றாட வேண்டும்? ஏன் அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று அந்த சீடர் அந்த துறவியை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த துறவி ஒன்றுமே சொல்லலை. அந்த சீடரை அந்த ஆற்றங்கரையில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். தள்ளினவர் அந்த ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போகிறப்ப, குருவே என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தமாக அவர் கத்துறார். உடனே அந்த துறவி தன்னோடு இருந்த 2 சீடர்களை தண்ணியில் இறங்கி நீங்கள் அந்த சீடரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது மேலே வந்தவுடனே குரு தன்னுடைய சீடரிடம் கேட்கின்றார், நீ எதற்காக ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு ஏன் கத்துன? நாங்கள் தான் இங்கே மேலே இருக்கிறோமே, எப்படியாவது நிச்சயமாக உங்களை நாங்கள் காப்பாற்றணும் உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஏன் கத்தன அப்படின்னு கேட்கும்போது அந்த துறவி சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமா, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று என்னை அறியாமலேயே நான் ஒரு பயத்தில் நான் கத்திட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மனதிலே ஏற்படக்கூடிய அந்த பயம், ஒரு மனநோய், அந்த பயத்திலே தான் நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று நாம் அவரை நோக்கி கூக்குரல் இடுகின்றோம். அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் எழுப்புகின்றோம். எனவே எதற்காக அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தும் ஏன் அவர் நமக்கு அதை செய்யவில்லை? நாம் கேட்டால்தான் செய்வாரா என்று அந்த சீடர் கேட்டதற்கு அவர் இவ்வாறாக பதிலளிக்கின்றார்.